நாடு 2022 வங்குரோத்து நிலையை அடைவதற்கு இவர்கள் தான் காரணம்னு கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச பிரதான காரணம்னு நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை விடுக்குது. இலவச சுகாதாரமாக இருந்தாலும் சரி, இலவசமாக தரக்கூடிய அனைத்தும் சரிவர போய்கிட்டு தான் இருந்தது. அது எப்படி போணுச்சுன்னு சொன்னால் அதிக அளவான நாணயம் வச்சுட்டாங்க. அது ஒரு வங்குரோத்துக்கு காரணம். டில்ஷான், அதெல்லாம் நீங்கள் சொல்லப்பட்ட கதையாக தான் பேசுறீங்க. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, பிரதமரா மஹிந்த ராஜபக்ச, அதே மாதிரி பிள்ளைகள்ல யோசித்த ராஜபக்ச ஒரு பதவி. அந்த குடும்பத்துக்குரிய நபர்கள மட்டும் தானே பேரை சொன்னீங்க, வேற ஒரு பிரதான பேரையும் சொல்லல. ஆனா அவங்களுக்குரிய பிரச்சனைகள் இருந்து உங்க கருத்துல இருக்கு பாருங்க, இது குடும்ப ஆட்சி தான் நடந்திருக்கு. இல்ல குடும்ப ஆட்சின்னு சொல்றதை விட டில்ஷான், அதுக்குன்னு விசாரணைக்கு அழைக்கும் போது திணைக்களத்துக்கு முன்பாக ஆட்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். பேருந்துகளில் ஆர்கனைஸ் பண்ணி தான் செய்யறாங்க. மன்னிக்கணும், அழைத்து வரப்படுகிறது சொல்ற குற்றச்சாட்டை பொதுவா ஏற்றுக்கொள்ள முடியாது. பேருந்துகள் வருது, தூர இருந்து அந்தந்த கிராம அந்த பகுதிகளில் இருக்க ஆர்கனைசர்ஸ் அமைப்பாளர்கள் அழைச்சிட்டு வரலையா? மக்கள் தன்னார்வமா வராங்க. கட்டாயம் கொள்ளையடித்தார்கள் சொன்ன ஒரே வார்த்தை தான் விமர்சனம். அதை தவிர வேற எதுவுமே இருக்கல. மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சைனா 400 ஃபைல் இருந்திருக்கும். சைனா அரசாங்கத்தில் கொடுத்த செக் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன அரசாங்கம் தான் இப்ப ஆட்சிக்கு வந்து ஏதோ இவங்க செஞ்ச மாதிரி செஞ்சு ஆக்களுக்கு மத்தியில ஒரு செய்தியை பரப்பி, கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்துல நாங்க பிள்ளையான வெளியெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் ஹைலைட் போகுது. மக்களுடைய உயிரை எடுத்து அரசை பிடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை, ராஜபக்ச அவர்களுக்கும் இல்லை. அதாவது ராஜபக்ச அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, ராஜபக்ச கூட கைகள்ல இந்த இரத்த கரையும் இல்லை. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கிய கட்சியிலிருந்து ஒரு பிரமுகர் எம்மோடு இணைந்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் திரு கருப்பையா ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய மூடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் டில்ஷான். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP-லிருந்து இலகுவா யாரும் வரமாட்டாங்க தமிழ் இன்டர்வியூஸுக்கு. ஏன் இல்லை இலகுவா வரமாட்டாங்கன்னு சொல்றதை விட பெருசா தமிழ் ஊடகங்கள்ல ஒரு சிலர் அழைப்பும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும். அவங்க நினைக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையில் பெரிய அளவு தமிழ் அரசியல் செய்யக்கூடியவர்கள் யாரும் ஃபுல் டைமாக செய்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ தெரியல. பெருசாக எங்களுக்கு இன்விடேஷன் வரதில்லை. நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களால் சொல்கிற நேரமும் அப்படி தான் பொதுஜன பெரமுனைக்குள்ளே தமிழ் அரசியல்வாதிங்க இருக்கிறாங்களேன்னு மக்களுக்கு விளங்குது. மக்களுக்கு விளங்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சேவை சரியா போய் சேருது இல்லையா, அல்லது சேவைகள் நடக்குது இல்லையா, என்ன காரணம்? சேவையை விட பொதுவாக நாங்கள் எங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கிற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் வந்து இந்த தமிழ் பிரதேசங்களில் கூட்டணி ஆட்சியாக தான் போயிருக்கோம். அங்கே இருக்கிற ஒரு பிரதான கட்சிகளோட கூட்டணி கட்சியாக தான் நாங்கள் அந்த இடத்துல தேர்தலில் நிற்போம். அப்போ நுவரெலியா மாவட்டத்தை எடுத்தால், இப்போ நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிற நுவரெலியா மாவட்டம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் அங்கே ஒரு பிரதான கட்சியோட தான் நாங்கள் கூட்டணி வச்சுக்கொள்வோம். இப்போ அதனால எங்களுக்கு நேரடியாக போய் அங்கே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய கட்சி சார்பாக CWC தொழிலாளர் காங்கிரஸோட தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே இருந்தோம். பட் இருந்தாலும் அவங்களோட இருக்கிற நேரம் அங்கே நேரடியாக போய் எங்களால் வேலை செய்ய முடியாத ஒரு கூட்டணி கட்சியாக இருந்து அந்த மாதிரி ஒரு காரணங்கள் வர நேரம் தமிழ் மக்களுக்கு மத்தியில் எங்களுடைய கட்சி போய் சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்க நேரத்தில் தெரியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அப்படின்னாலே ராஜபக்சக்களுடைய கட்சி. இப்போ முதல்ல மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார். அவருக்காக கட்சியில் இருக்கின்ற எல்லாரும் உழைத்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், வேலை செய்தார்கள், ஆதரவு வழங்கினார்கள், ஆதரவை திரட்டினார்கள், எல்லாம் நடந்தது. பிறகு கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆவதற்காக ஆதரவாக செயற்பட்டார்கள், ஆதரவு திரட்டினார்கள், எல்லா வேலையும் செய்தார்கள். பொழுது அதே குடும்பத்திலே நாமல் ராஜபக்சவுக்காக பொழுது நீங்கள் எல்லாரும் கேம்பெயின் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மாத்திரம்தான் அடுத்தடுத்த தலைவர்களாக வேண்டும் என்ற எண்ணம்? அப்படி கூற முடியாது. நாமல் ராஜபக்ச அவர்களும் கடைசி நேரத்தில் தான் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் ஊடகத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வரைக்கும் வேறொரு நபரோட பேர் தான் கடைசி நாள் வரைக்கும், அதாவது நாமினேஷன் சைன் பண்ணுறதுக்கு ஒரு முதல் நாள் வரைக்கும் ஆனால் அவர் தனிப்பட்ட காரணத்தால் அவர் எங்களை கட்சியிலேருந்து
வேட்பாளராக விலகிட்டார். அப்போ அந்த அந்த ஆப்ஷன் அந்த அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ்டக்கலான பிரச்சனையான நேரத்தில் எங்களுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் அந்த இதை எடுத்தார். நான் கண்டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு. அதை தவிர வந்து ராஜபக்ச அவர்களுடைய கட்சின்னு சொல்கிறத விட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஆரம்பிக்கப்பட்டதோட வந்து கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தான் தேர்தலில் நின்றார். அந்த நேரம் எங்களுடைய கட்சி யாருக்கு அதிக ஈர்ப்பு அல்லது மக்கள் மத்தியில் இப்போ பெரிய அளவு கிரேஸ் இருக்குன்னு பார்த்து தான் நாங்கள் அந்த அந்த நேரம் கட்சி தீர்மானம் எடுத்தது இவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவோம். அதுபடி தான் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அன்னைக்கு வராரு. நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுற நேரம் எங்களுடைய கட்சி சரிவிலே இருந்தது. இருந்தும் அந்த இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணோன்னு அவர் கேட்டார். மற்றபடி இதில் நம்ம இவங்களை தான் கொண்டு வரணும்னு சொல்ற ஒரு பர்பஸ் அதில் இருக்குல்ல. சரி, நீங்களே சொன்னீங்க சரிவாக இருந்துச்சு. சரிவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சரிவுக்கு வந்து அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் அரசியலால் ஜியோ பொலிட்டிக்கலாக உலக அரசியலே ரொம்ப என்ன சொல்கிறது நிலைமைக்கு நேர்மாறாக இருந்தது. கோவிட் சொன்ன ஒரு பேரழிவு வந்தது. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கோவிட் வந்து 2019 20 தொடக்கத்தில் வந்து 2019 2020 நாங்கள் ஆட்சி இவர் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் 2019 நவம்பர் மாதம் ஆட்சிக்கு வராரு. கோவிட்டுக்காக நாங்கள் இந்த நாட்டை மூடுறது வந்து 2020 பிப்ரவரி மாதம். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாதங்கள் கூட இல்லை. அப்போ அந்த ஒரு நிலைமையில தான் வந்தது. அது மட்டும் சொல்ல போனால் எங்களுடைய நாடு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 3 பில்லரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நாங்கள் டூரிசத்தையும் தேயிலை ஏற்றுமதியையும் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அதாவது வெளிநாட்டு வேலைக்கு சென்றவர்கள் அனுப்பும் பணத்தில் அந்த 3 தான் பெரிய ஒரு இன்கம்மாக இருக்குது ஸ்ரீலங்கா பொறுத்தளவில். அப்போ அந்த இன்கம் வந்து அப்படியே அந்த 2 வருஷம் அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எந்த ஒரு நேரத்துலையும் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சேவைகளிலோ நாங்கள் எதுவுமே குறை வைக்கல. பெரிய பொருளாதார ரீதியாக இருக்கிற நாடுகளே சரிஞ்ச நேரத்தில் நாங்கள் அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடுகள் லிஸ்ட்டில் இருக்க எங்களால் அது கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியலை. அதனால் பொருளாதார சரிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். ஆனால் நாங்கள் அதுக்குரிய செயற்பாடெல்லாம் செஞ்சு, அதாவது அந்த நேரம் பெட்ரோல் எரிபொருள் தட்டுப்பாடு இருந்துச்சு. அதுக்கான தேவைகளெல்லாம் நாங்கள் சரியாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு வர நேரம் அங்கே மக்கள் ஆர்ப்பாட்டங்களும் வெடித்து அது என்ன சொல்கிறது எங்களுக்கு சரியான டைம் வர நேரம் பார்த்து அந்த ஆர்ப்பாட்டம் பெரிய லெவலில் போய் அப்படியே போயிருச்சு. அப்போ அதுக்கு அடுத்ததாக ஆட்சி எடுத்தவங்களுக்கு வந்து அது லேசாக போயிருச்சு. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எடுத்தது வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் SLPP-னுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே வாக்களித்து பார்லிமெண்டத்தில் அதிக பெரும்பான்மையா இல்லை. அந்த நேரம் பிராங்கா பேசுவோம். அந்த நேரம் யாருமே வந்து இப்போ ஆட்சியை பொறுப்பெடுக்கிறதுக்கு யாருமே எடுக்கல. அப்போ எடுக்க வந்தவர்களுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது அந்த நேரம் ஆளுங்கட்சியுடைய ஒரே கடமை. அந்த இடத்துல ரணில் விக்ரமசிங்க அவர்களோ அல்லது நீங்கள் அந்த நேரத்தில் அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் வந்திருந்தாலும் எங்களுடைய ஆட்சியை பொறுத்தவரை நாங்கள் யார் முன் வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறது. நான் ராம் அவர்கள்ட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். கோட்டாபய ராஜபக்சவுக்கு நாட்டை செய்யணுங்கிற ஒரு தூர நோக்கம், ஒரு ஆசை, ஒரு லட்சியம் இருந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்சவுக்கு சுற்றி இருந்தவர்கள் கோட்டாபய ராஜபக்ச சரியாக செய்யவில்லை. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், பெசில் ராஜபக்ச நிதி அமைச்சராக இருந்தார். அவருடைய இஷ்டத்துக்கு பல முடிவுகள் எடுக்க போயிட்டு அது கடைசியில் பிரச்சனையில் முடிஞ்சு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி மத்திய வங்கி ஆளுநராக அப்போ இருந்தவர் இப்போ அஜித் நிவாட் கப்ரால் அவங்களுடைய முடிவுகள். இப்போ கோட்டாபய ராஜபக்சே தனி முடிவு எடுக்க விடாமல் இவங்க ராஜபக்ச இன்னொரு டீம் ஒன்று தனியாக செஞ்சுக்கிட்டு போனனால தான் இந்த நெருக்கடி உருவாகிடுச்சு. இதனால தான் அரசாங்கத்துக்குள்ளே ஒரு பிளவு ஏற்பட்டு முடிவுகள் சரியாக எடுக்கப்படாமல் மேனேஜ் பண்ண முடியாமல் நாட்டில் இருந்த டாலர்லாம் பற்றாக்குறையாகி, ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாம் ஏதோ வகையில் ஓடிக்கொண்டு தான் இருந்துச்சு. கோவிட் வந்துச்சு தான் இல்லாமல் இல்லை. அவங்களும் தடுப்பூசிகள் எடுத்தாங்க, அவங்களும் மக்களுக்கு செலுத்தினாங்க. ஆனால் இலங்கையில் மட்டும்தான் டாலர் முடிகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு 2022 நாடு வங்குரோத்து அடைஞ்சு போராட்டம் வெடித்து போராட்டக்காரர்களால் ஆட்சியில் இருப்பவர்கள் விரட்டப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் நீதிமன்றமே சொல்லுது நாடு 2022 வங்குரோத்து நிலையை அடைவதற்கு இவர்கள் தான் காரணம்னு. கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, ஏன்னா நிதியமைச்சர் அவர் முக்கிய பொறுப்பில் இருந்தார், இவங்க தான் பிரதான காரணம்னு நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை விடுக்குது.
டில்ஷான் அந்த டைமில் ஆட்சியில் இருந்த பிரதான பதவியில் இருந்தவங்களோட பேர் கட்டாயம் அந்த லிஸ்ட்டில் குறிப்பிட தான் செய்வாங்க. அந்த இடத்துல நீங்கள் வேறொரு கட்சியில் இருந்தவர் இருந்தாலும் அவரோட பேரும் அதில் குறிப்பிடப்படும். அது அவர்களால தான் நடந்ததுன்னு சொல்கிறத விட அவங்களோட பேர் வந்து குறிப்பிடும். அவங்களோட காலத்தில் தான், அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் என்ன சொல்கிறது, நீங்கள் வீழ்ச்சி அடைஞ்ச பிரச்சனை இருந்தது. ஆனால் அதுக்குரிய இப்போ நீங்கள் மற்ற நாடுகளும் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு போனாங்க, நாங்களும் அதே மாதிரி தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு போனோம். ஆனால் மற்ற நாடுகளுக்குரிய மாதிரி எங்களுடைய நாட்டில் வருமானங்கள் வரக்கூடிய, பிரதானமாக வரக்கூடிய வருமானங்கள் வந்து இந்த பிரச்சனையால் பெரிய தடையாக இருந்தது. இப்போ நீங்கள் மற்ற நாட்டோட கம்பேர் பண்ணுறீங்க, எங்களை நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நேரமும் இலவச சுகாதாரமாக இருந்தாலும் சரி, இலவசமாக தரக்கூடிய அனைத்தும் சரிவர போய்கிட்டு தான் இருந்தது. அது எப்படி போணுச்சுன்னு சொன்னால் அதிக அளவான நாணயம் வச்சுட்டாங்க. 5000 ரூபாய் தாள்கள் அதிக அளவு அச்சிடப்பட்டது. அது ஒரு வங்குறதுக்கு காரணம். மக்களுக்கு கொடுக்கப்பட்ட 5000 ரூபா தாள் எல்லாமே புதுசாக அச்சிடப்பட்ட தாள்கள்னு சொல்லப்பட்டுச்சு. டில்ஷான், அதெல்லாம் நீங்கள் சொல்லப்பட்ட கதையாக தான் பேசுகிறீங்க. அதுதான் நாடை பொறுத்தளவில் வந்து நீங்களே இப்போ சொன்னீங்க, கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு தனியாக டிசிஷன் எடுக்க ஒரு ஆட்சியாக வர நேரம் தனிநபர் டிசிஷன் வராது. அதுக்குரிய அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களோட எக்ஸ்பர்ட் கமெண்ட்ஸை வச்சு தான் நாங்கள் அந்த நேரமெல்லாம் செய்வோம். ரைட்டா? இப்போ அது உங்களுக்கே தெரியும், அந்த டைமில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்கள் வந்து அவங்க அந்த குறிப்பிட்ட குழுக்களில் வந்து அட்வைஸை பொறுத்து தான் ஒரு ஜனாதிபதி அவர்களும் தீர்மானம் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இது தனிப்பட்ட ரீதியாக குடும்பத்துக்குள்ள விரசல் ஏற்பட்டுச்சான்னு சொன்னது அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, குடும்பத்துக்குள்ள ஒத்துமையாக இருந்தாலும் அரசாங்கம்னு வரும்போது எடுக்கப்பட்ட முடிவுகள் நீங்கள் அரசாங்கம்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த குடும்பத்துக்குரிய நபர்கள மட்டும் தானே பேரை சொன்னீங்க, வேற ஒரு பிரதான பேரையும் சொல்லலை. ஆனால் அவங்களுக்குரிய பிரச்சனைகள் இருந்து உங்கள் கருத்தில் இருக்கு பாருங்க, இது குடும்ப நடந்திருக்கு. இல்ல, குடும்ப ஆட்சின்னு சொல்றதை விட டில்ஷான், அந்த நேரம் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர். அதனால இவங்களுக்கு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அவங்க சும்மாவும் வரல, அவங்களும் தேர்தலில் போட்டிட்டு தான் வந்தாங்க. பசில் ராஜபக்ச அவர் தேசிய பட்டியல் வந்தார், அவரை ஒரு பக்கம் வச்சாங்க, அவரை பற்றி நான் பேச வரல. இந்த இடத்துல நாமல் ராஜபக்ச அவர்களை சொன்னாலும் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவங்க வந்து தேர்தல் நின்று அந்த அரசாங்கத்துக்கு எப்படி வரணுமோ அதுபடி தான் வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து குடும்பாச்சுன்னு சொல்ல போனால் தற்போதைய அரசாங்கத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது. அது அவ்வளோ பெரிய இது இல்லையே. இல்லை, இப்போ நீங்கள் குடும்ப அரசியல்னு சொல்ல வரீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த தற்போதைய அரசாங்கத்தில் இருந்து பார்த்தாலும் மகனும் இருக்காரு, பிள்ளையும் இருக்காரு, ஹஸ்பண்டும் இருக்காங்க, ஒய்ஃபும் இருக்காங்க பார்லிமெண்ட்குள்ளே. அப்போ அப்படி பார்த்தா குடும்ப அரசியலாக தான் வருது. இது குடும்ப அரசியலுக்கு தங்களுக்குள்ள திறமைகள் இருந்துச்சுன்னா அவங்களோட ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உதாரணம், இப்போ இந்த அரசாங்கத்திலையும் பார்லிமெண்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மனைவி இருக்காங்க தான், பிமல் ரத்நாயக்கத்தான் நீங்கள் சொல்கிறீங்க, அவருடைய மனைவியும் பார்லிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் கூட இப்போ அந்த காலத்தில் பார்க்கும்போது மக்கள்கிட்ட இருந்த ஒரு மக்கள் பத்திலிருந்து நான் பேசுகிறேன். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ரைட், பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, நிதியமைச்சராக, அதுக்கப்புறம் கோட்டாபய ராஜபக்சக்கு அப்புறம் அவர் ஜனாதிபதி ஆகணும்னு நிதியமைச்சராக பசில் ராஜபக்ச, பிரதமராக மஹிந்த ராஜபக்ச, அங்கிட்டு நாமல் ராஜபக்ச பார்லிமெண்ட் உறுப்பினர், ஒரு அமைச்சரும் கூட. அதே மாதிரி இருந்தவங்க எல்லாருமே, சமல் ராஜபக்ச ஒரு முக்கியமான அமைச்சர் பதவி, இப்போ இவங்க அப்புறம் சசிந்த ராஜபக்ச ஒரு முக்கியமான அமைச்சர் பதவி, அதே மாதிரி பிள்ளைகளில் யோசித்த ராஜபக்ச ஒரு பதவி. இப்போ எல்லாருமே அரசாங்கத்துக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அப்படி பார்த்தா அதுதான் மக்கள் சொல்கிறாங்க. என்னென்னா பாருங்கள், இவங்க குடும்பமாக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த குடும்ப அதிகாரம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த மக்கள் மத்தியில் அந்த கோபம் இருக்குதானே. குறிப்பாக மக்கள்னு சொல்ல தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்கள் சொல்கிறாங்க. இல்லை, அனைத்து இலங்கை மக்களுடைய சார்பாக தானே நீங்கள் அந்த கேள்வியாக தானே சொல்கிறீங்க. குடும்ப அரசியலாக இருந்தாலும் என்ன சொல்கிறது, அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆட்சியில் நடந்ததை பற்றி தான் நாங்கள் பேசணும். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா குடும்ப அரசியலாக இருந்தாலும், நானாக அரசியல் இருந்தாலும், அங்கே நடந்த ஆட்சி வந்து என்ன சொல்கிறது, ஒழுங்கான ஆட்சி நடந்துச்சா, கரப்ஷன் இருந்துச்சான்னு சொல்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வியாக இருக்கும் என்னை பொறுத்தளவில். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய குடும்ப நபர்களை வச்சு ஆட்சி செய்தாலும் ஆட்சி ஒழுங்காக போனதான்னு பார்க்கணும். 2005 15 வரைக்கும் நாங்கள் ஆட்சியை கொடுக்குறனால எங்களோட ஜிடிபி லெவல் வந்து நாங்கள் ப்ளஸ்ஸாக தான் இருந்துச்சு கொடுக்குறனார். அதாவது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கல. நாட்டில் நடந்த அபிவிருத்தி திட்டங்களை பார்த்தாலும் அதிகமான திட்டங்கள் இவ்வளவும் செய்யற நேரம் பல விமர்சனங்கள் வரவும் செய்யும். விமர்சனங்கள் நாங்கள் சொல்லிடுவோமே. இப்போ
நெடுஞ்சாலைகள் வந்தது ராஜபக்சனுடைய காலத்தில். கொழும்புல இருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கோ கண்டிக்கோ எங்கே போறோம்னா ரோடு எல்லாமே 100க்கும் மேற்பட்ட மெகா ப்ராஜெக்ட்ஸ். இப்ப மெகா நீங்க சொன்ன அப்படி நெடுஞ்சாலைகள் எல்லாமே கிரவுண்ட் அப்படி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட. உண்மைக்குமே சொல்லி ஆகணும், மலையகத்துக்கு கூட நாங்கள் இன்னைக்கு நிம்மதியா போயிட்டு வரோம்னா அது காரணம் ராஜபக்சர்களுடைய காலத்தில் நடந்த அந்த வீதி புனரமைப்பு அபிவிருத்தி திட்டங்கள். அதே மாதிரி எங்க போனாலும் இன்னைக்கு வீதிகள் எல்லாமே அழகா இருக்கிறது காரணம் வந்து ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்த அந்த வேலை திட்டங்கள். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை, அபிவிருத்தி திட்டங்கள் நடந்துச்சு. ஆனா அப்போ இருந்த எதிர்கட்சியில் இருந்தவங்க யாரு, யூஎன்பியா இருக்கலாம், எஸ்ஜேபியா இருக்கலாம், இப்போ ஆட்சியில் இருக்க என்பிபி ஜேவிபியா இருக்கலாம், அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் பொக்கெட்டுக்கும் இவங்க சேர்த்துக்கிட்டாங்க கமிஷன். ஏன் பெசில் ராஜபக்சக்கு மிஸ்டர் 10% கூட பேர் வச்சு தான் அழைச்சாங்க அந்த டைம்ல. அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு தானேனா, அபிவிருத்தி செஞ்சுக்கிட்டு போறதுலே தங்களுடைய குடும்பத்தையும் அபிவிருத்தி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குடும்பத்தையும் அபிவிருத்தி செஞ்சுருக்காங்கன்னு இப்போ மிஸ்டர் 10% அவருக்கு வச்ச பேருக்கு நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது. ஆனால் சாதாரணமாகவே இப்போ நீங்கள் எடுத்து போனாலும் ஒரு எங்கே போய் பார்த்தாலும் எந்த ஒரு ப்ரொஜெக்ட்ஸுக்கு போனாலும் செய்கிறவங்க வந்து கமிஷனை பற்றி பேசத்தான் செய்வாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு மாதங்களுக்கு முதல்ல போக்குவரத்து அமைச்சர் கூட சொன்னார், எங்களுக்கு வந்ததில் நாங்கள் அதில் 2 எக்ஸ்ட்ரா பஸ் வேறு கேட்டு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவங்க அஃபோர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது அவர் வெளிப்படையாகவே வந்து சொல்கிறாரு. ஸோ ஆனால் அவர் காசு கேட்கல, பஸ் தான் கேட்டிருக்காரு. இல்லை இப்போ நான் பொருளோ பணமோ நான் அதை பற்றி பேச வந்தேன்னா, ஏன்னா அந்த அந்த கோஆப்ரேட் பிஸ்னஸ்க்குன்னு வர நேரம் அவங்க எப்படியுமே அதை பற்றி பேசுவாங்க. அது சாதாரணமாக நாடாளுமன்றத்தில் தயாசிரி அவர்கள் நான் சொன்ன ஒரு கூட்டு அவரே சொல்கிறாரு 10% வந்து ஒஃபீஷியல் ஆகிற லெவலுக்கு ஆகிருச்சு. அப்படி நடக்கிற அளவுக்கு அரசியல் நடந்துருச்சுன்னு, ரைட். ஸோ அதனால என்ன பொறுத்தவரை அவங்களோட பொக்கெட்டில் போட்டேன்னு சொன்னாங்க. இப்போ இது ஒரு குற்றச்சாட்டாகவே தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. பொக்கெட்டில் போட்டாங்கன்னா யார் போட்டால் அதுதான். இப்போ நீங்கள் இப்போ தற்போதைய ஆட்சி வந்ததே ராஜபக்ச அவர்கள் கொள்ளையடித்தார்கள் சொன்ன ஒரே வார்த்தை தான் விமர்சனம். அதை தவிர வேற எதுவுமே இருக்கல. நீங்க நம்பினா ஒரு 2017-18 இருந்தாலும் ஞாபகம் இருக்கு, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட வச்சாங்க ஊடக சந்திப்புல, பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சைனா அரசாங்கத்தில் கொடுத்த செக் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன அரசாங்கம் தான் இப்ப ஆட்சிக்கு வந்து சம்பந்தமே இல்லாத பிரச்சனை. அதாவது எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் போடப்பட்ட வழக்குகளை இவங்களுக்கு, அதாவது இப்போ அந்த வழக்குகள் வந்து இறங்கி வர நேரம் ஏதோ இவங்க செஞ்ச மாதிரி செஞ்சு ஆக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை பரப்பி ஏதோ இவங்க தான் லஞ்ச ஊழலுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு. நாட்டிலுடைய ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சட்டத்துக்கு முன் சமன். அதுக்கு தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் சொல்றாங்க, இதுக்கு முதல் ஆட்சியில ஜனாதிபதி வந்து தான் ஆகணும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருந்தா வந்து தான் ஆகணும். சட்டத்துக்கு முன் சமன்னு கிறிஸ் அவர்கள் சொல்றீங்க. ஏன் பெசில் ராஜபக்ச இன்னும் ஒளிஞ்சிருக்காரு? அதுக்கு எங்களுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் அன்னைக்கு கோர்ட் கேஸ் அவரோட கிறிஸ் இது இருந்துச்சு, அதை புட்டு வந்த பிறகு ஊடக சந்திப்புல சொல்ற நேரம் அவரே சொல்றாரு, என்னை விட எனக்கு அவர் சித்தப்பா, ஆனா என்னை விட ரொம்ப தொடர்பு வந்து தற்போதைய அரசாங்கத்தோட அவங்க கால் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேட்கலாமே, எனக்கு சித்தப்பா விட அவங்களுக்கு நண்பர்களாச்சே, நண்பர்களுக்கு சொல்லலாமே வெளிநாட்டுல இருந்து வாங்க உங்களோட கேஸுக்குன்னு. அப்படி கூட அவர் ஒரு ஊடக சந்திப்புல சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்ல இருக்குது, சம்மந்தப்பட்ட எங்களுடைய நீங்கள் இப்போ பெரிய கரப்ஷன் சம்மந்தமான நாமல் ராஜபக்சே தேசிய அமைப்பாளர்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கார். எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களோட கோர்ட் கேஸுக்கு அவங்க போயிட்டு வராங்க. இல்லைன்னு இல்லை, ஏன்னா நாங்கள் இந்த நாட்டில் அரசியல் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் இந்த நாட்டுக்குரிய சட்டத்திட்டங்களை ஒபே பண்ணி தான் ஆகணும். நாங்கள் அதை தாண்டி போகல, நாங்கள் வெளிநாட்டுக்கு பாஞ்சு போகவும் இல்லை. பசில் ராஜபக்ச அவர்களோட கதையை அவர் சொன்ன மாதிரியே தற்போதைய அரசாங்கத்திலேயே ரொம்ப பேருக்கு தெரியும். அவங்களே போய் கூப்பிட்டு கொள்ளலாம் எங்களை விட. அது எங்களோட கட்சி சார்பாக நாங்கள் அது ஒரு கமெண்ட்டாக எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு கூட ஒரு வாரண்ட் இருந்துச்சுன்னா சட்டத்துக்கு மதிப்பளித்து வந்து தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, ரைட். இப்போ அடுத்து நாமல் ராஜபக்ச 2029 ஜனாதிபதி ஆக்குறதுக்காக உங்கள் கட்சியில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது தெரியுது. அதே மாதிரி அவருக்கு போட்டியாக திலீப் ஜெயவீர இன்னொரு பக்கம் அவர் இப்போ களம் இறங்கியிருக்காரு. அவர் நிறைய பேர் சொல்ல தொடங்கியிருக்காங்க 2029 ஜனாதிபதி திலீப் ஜெயவீர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாரும் எதிர்பார்க்கல நாமல் ராஜபக்சவுக்கு போட்டு திலீப் ஜெயவீர வருவாரான்னு, ரைட். ஆனால் அங்கிட்ட இன்னொரு பக்கம் சஜித் பிரேமதாஸ் இன்னமும் இருக்கார், எதிர்கட்சி தலைவர். இப்போ என்ன நடக்க போகுது? டில்ஷான்,
இந்த நாட்டில் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடியவர்களை தீர்மானிக்கிறது வந்து இந்த நாட்டு மக்கள். எங்களால் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து எங்களுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய எங்களுக்கு வரக்கூடிய சூழல்களை எப்படி எதிர்கொள்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் ப்ரோக்ரஸிவ் பிளானோட ஒரு தேர்தல் களத்தில் இறங்குனா கட்டாயம் எங்களுக்கு ஆட்சியை கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எப்படி அடுத்த கட்ட அரசியலை போகிறத பற்றி யோசிக்கிறோம்னே ஒழிய இப்போவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திலீப் ஜாயவீர் அவர்கள் கூறிய மாதிரி நாங்கள் இப்போவே வந்து எங்களுடைய தேசிய அமைப்பாளர் ஆல்ரெடி சொல்லிட்டார், நான் வந்து இந்த ஜனாதிபதி ஆடையெல்லாம் இப்போயே தச்சு உடுக்க ரெடி ஆகல. என்னுடைய வேலை மக்களுக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு மத்தியில் போய் எங்களால் முடிஞ்ச சேவைகளை செய்வோம், மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ அதே தானே சொன்னாங்க ஒரு காரணத்தில் தற்போதைய அரசாங்கம் உங்களை விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள், விரட்டி அடிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் நாங்கள் ஓடவில்லை, நாங்கள் அதே களத்தில் தான் இப்போயும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ எங்களுடைய கூட்டங்களுக்கும் சரி மக்கள் சந்திப்புகளும் சரி மக்கள்கள் அதிகளவாக வந்துட்டு தான் இருக்காங்க. கடந்த வாரம் மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஆணையாளத்துக்கு அதாவது பிரைபரி கமிஷனுக்கு கூப்பிட்ட நேரம் கூட நீங்கள் க்ரௌடை பார்த்துருப்பீங்க எப்படின்னு. அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னால் இப்போ இந்த அரசாங்கம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக விசாரணை நடக்கணும், உண்மை வெளிவரணும் அப்படிங்கிறது தான் யாருடையும் எதிர்பார்ப்பு. இப்போ அதுக்குன்னு விசாரணைக்கு அழைக்கும் போது மஹிந்த ராஜபக்சவையோ கோட்டாபே ராஜபக்சவையோ நாமல் ராஜபக்சவோ ஷிரந்தி ராஜபக்சவோ யாரையாவது விசாரணைக்கு அழைத்தால் அன்றைய தினம் திணைக்களத்துக்கு முன்பாக ஆட்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். அளவுக்கு அதிகமாக பேருந்துகளில் ஆர்கனைஸ் பண்ணி தான் செய்யறாங்க. மன்னிக்கணும், அழைத்து வரப்படுகிறது சொல்ற குற்றச்சாட்டை பொதுவா ஏற்றுக்கொள்ள முடியாது. பேருந்துகள் வருது தூர இருந்து அந்தந்த கிராம அந்த பகுதிகளில் இருக்க ஆர்கனைசர்ஸ் அமைப்பாளர்கள் அழைச்சிட்டு வரலையா? தில்ஷான், நீங்களும் வந்து தற்போதைய அரசாங்கம் மாதிரி பொதுவா பேசாதீங்க, ஃபேக்ட் அண்ட் ஃபிகரோட பேசுங்க. ஏன்னா நீங்க அப்படி அழைத்து வரப்பட வேண்டிய மக்கள் தன்னார்வமா வராங்க கட்டாயம். அப்ப எப்படி அவங்களுக்கெல்லாம் உணவு பொதிகள் வழங்கப்படுது? நடந்திருக்கு. இல்ல, உணவு பொதிகள் வழங்கப்படுறதுன்னா நான் இப்ப என்னோட வந்தவங்களுக்குன்னா நான் அப்படி இது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கல்ல. நான் கூப்பிட்டதுக்காக எந்த மாவட்டத்துல இருந்து மக்கள் வரவும் இல்லை. அவங்க சொல்ற ஒரே ஒரு காரணம் தான் மலையக மக்கள்ல அண்ணே நாங்க வந்து ஆரம்பத்துல ஐடென்டி கார்டு ஒன்று இல்லாம கொழும்புக்கு வரவே முடியாது. இப்போ நாங்கள் எங்களோட ஐடென்டி கார்டு எங்கே வச்சோன்னு கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை. பெருசாக நாங்கள் அதை எடுக்கிறதே இல்லை. ஏதாவது கவர்மெண்ட் தேவைக்கு எடுத்தால் தான் உண்டு. ஆனால் யுத்த சூழல் காலத்தில் எங்களுக்கு வந்து அந்த ஐடென்டி கார்டு இல்லாமல் பக்கத்தில் ஒரு கடத்தெருவுக்கு போகிறதுக்கு கூட பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே இல்லாமல் போச்சு மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்காக. நீங்கள் திருப்பி நாங்கள் வந்து அதை வச்சு அரசியல் பண்ணுறோன்னு சொல்ல வராதிங்க, நான் அது ஒரு காரணத்துக்காக சொன்னேன். அதை தவிர இன்னொன்று ஒரு கதையை சொல்லுவாங்க, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணீங்க. மலையகத்தில் உள்ள பிரதான வீதிகள் மட்டும் இல்லை, எஸ்டேட்டுக்குள்ளே போகிற வீதிகளுக்கு வந்து ஃபர்ஸ்டாகவே கான்க்ரீட் போட்டது எங்களுடைய ஆட்சி காலத்தில். இப்போயும் அந்த பாதை வந்து புறணமைக்கப்பட்டது வந்து புறணமைக்கப்பட்டதில் புதுசாக போட்டதே எங்களுடைய ஆட்சி காலத்தில். அப்போ அந்த கிராட்டிடியூ மக்கள் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் வந்து ரைட் இவங்களும் வேணாம், நாங்கள் இப்போ இந்த அரசாங்கத்துக்கு போட்டு பார்ப்போம் ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படின்னு செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க எங்கள் மேலே வச்ச பொய் குற்றச்சாட்டு அவ்வளவு இருக்கு. இல்லை அதான் விஷயத்துக்கு வரை பார்த்தா விசாரணைக்கு அழைக்கும் போது ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அரசாங்கத்துக்கும் சரி அந்த விசாரணை திணைக்களத்துக்கும் சரி. அன்னைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்பாக திரண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பணிப்பாளர் ரங்க திசாநாயக்கு எதிராக கருத்துக்களை வெளிப்படையான எதிர்ப்பு தெரிவிச்சது எங்களுக்கு அவதானி கொடுத்தாக இருந்தது. இப்போ இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கும்போது விசாரணைகள் சாதாரண அடிமட்ட இதுல இருக்கிற ஒரு தொண்டரோ அல்லது ஒரு ஆதரவாளருக்கு வந்து அந்த அளவுக்கு விஷயம் அவங்களுடைய அரசியலை வச்சு மட்டும் நீங்க எங்களுடைய கட்சியின் ஒரு தோற்றத்தை பார்க்காதீங்க. ஆனா மஹிந்த ராஜபக்ச நினைச்சிருந்தால் அவளை சொல்லியிருக்கலாம், யாரும் வர தேவையில்லை, நாங்க போயிட்டு இந்த பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தானே. ஆனா இது வரைக்கும் நாங்க சொன்னதை கண்டில்லை. டில்ஷான், இது நாங்க வந்து அரசியல் செய்யறோம். அரசியல்ல வந்து மக்களை வரவேணாம் சொல்றதோ அது இல்லை. ஏன்னா எங்களுடைய அரசியலே வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில தான் இருக்குது, அவர்களுடைய ஆதரவு மத்தியில தான் இருக்குது. அப்போ அது அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு போகிறது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய காரியம் இல்லை. அது நீங்கள் இந்த அரசாங்கம் இல்லை, எந்த ஒரு இதாக இருந்தாலும் எங்களை விட தற்போதைய அரசாங்கம் செய்யாத மீட்டிங் இப்போ ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடக்குதா? ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் கேம்பஸ்ல இருந்து அந்த யூனியன் இந்த யூனியன் ரோட்ல இறங்கிடுவாங்க. எதையும் செய்ய விட மாட்டாங்க. இப்ப நீங்க சமூக ஊடகத்துல பாருங்க, எவ்வளவு பழைய வீடியோஸ் வருது. ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு அதுக்கு குறை சொல்லியே பேசியிருப்பாங்க. இப்ப அதே திட்டங்களை அமுல்படுத்துறாங்க.
அப்போ அவங்களுடைய அரசியல் வந்து ஒரு தூர நோக்கு அரசியலாக இருந்து IMF-க்கு எதிர்த்தாங்க, IMF-ஓட தான் போறாங்க. அதே மாதிரி நான் நேத்து கூட பார்த்தேன், அனுர குமாரசாமி கூட Facebookல இருக்குது. அந்த காலத்துல அவருக்கு கொண்டு வர எரிபொருள் விலை இவ்வளவு, உள்ளுக்கு வரப்போது இவ்வளவு, இதே விலையை குறைங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அரசாங்கமும் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. எங்களுடைய தேசிய அமைப்பாளர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், நான் எங்களுக்கு வந்து நடக்காதது சொல்லி ஆட்சியை பெறுறதை விட இருக்கிற பிரச்சனையை சொல்லுவோம் நம்ம மக்கள் மத்தியில். வெளிப்படைத்தன்மைன்னா நாங்கள் நடக்கிறத சொல்லுவோம். நடக்கிறது சொன்னா கட்டாயம் எங்களுக்கு ஒரு டைம்ல எங்களுக்கு ஒரு மக்கள் ஆதரவு கட்டாயம் வரும்னு சொல்றாங்க. டவுட் ஒன்று இருக்கு, என்னன்னா இப்போ இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ரைட், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு நாமல் ராஜபக்ஷவுக்கு. ஆனாலும் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தேசிய பட்டியலில் தான் உள்ளுக்கு வர்றாரு. ஏன் அவர் எலெக்ஷன் கேட்கல? இது அவருக்கு இந்த பதிலுக்கு அவரே ஏகப்பட்டத்தான பதில் சொல்லிட்டாரு. என்னன்னா அவர் வந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அடுத்த சில மாதங்கள்ல வந்து பொது தேர்தல் வந்துச்சு. எங்களுடைய கட்சி தீர்மானமாக எடுத்துச்சு, இவர் வந்து தேசிய அமைப்பாளர், இவர் எல்லா மாவட்டங்களுக்கும் போகக்கூடியது. இல்லாட்டி அவர் தனியாக அவர் வந்து அம்பத்தோட்ட மாவட்டத்திலே வந்து அவர் கேட்டிருந்தாருன்னு அவர் ஜெயிக்கிறதுல பெரிய விஷயமே வந்திருக்காது. ஏன்னா அவர் சாதாரண ஒரு சின்ன பிள்ளையோட கணக்கு ஒன்று. ஏன்னா டிவி சாணக் அவர்கள் எப்படியுமே எங்களுடைய மாவட்டத்தில் தெரிவானார். இப்போ அவருக்கு இவர் தெரிவாரதை பற்றி ஒரு பேரும் இல்லை. ஆனால் இவர் வந்து மற்ற மாவட்டங்களுக்கும் போகணும். இப்போ என்னுடைய நுவரெலியா மாவட்டத்திலேயே பொது தேர்தலுக்கு அவர் 3 தரம் வந்தார். அதாவது சாதாரணமாக எந்த ஒரு மாவட்டம், அதே மாதிரி அவர் மற்ற மாவட்டங்களுக்கும் ஒரு 3 தரம் விசிட் பண்ணுறதா இருந்தாலே ஒரு பெரிய காலம் ஒன்று தேவை. இருந்தும் அதை யூட்டிலைஸ் பண்ணி செய்கிறதுனால கட்சியால் எடுத்த முடிவு தான், நீங்கள் தேசிய பட்டியலில் போங்க, கட்சிக்காக ஓடுங்க. ஏன்னா அந்த நேரம் நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப விழுந்திருந்தோம். அப்போ இந்த மாதிரி எங்களுடைய தேசிய அமைப்பாளோட சேவை வந்து தேவைப்பட்டுச்சு. அதுதான் காரணம். இப்போ 2029 முடியுமா இருக்குமா நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி ஏனைய எதிர்கட்சிகளையும் வீழ்த்தி ஜனாதிபதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து தற்போதைய அரசாங்கம் செயற்பாடுகளை பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கேம்பெயின்லாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா இவங்களோட கேம்பெயினே போதும். இவங்க சொல்றது, அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன இவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நடக்கிறத போட்டாலே மக்கள் ஓரளவுக்கு தெளிவுக்கு வந்துடுறாங்க என்னென்ன நடந்தது. ஏன்னா அதனால எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கட்டாயம் 2029 பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம்னு. ஆனால் அதுக்கு முதல்ல பல வழக்கு விசாரணைகள் எல்லாம் அடுத்தடுத்து வருவதற்கு இருக்கு. இப்போ நாமல் ராஜபக்ஷ கூட அந்த தொடர்மாடி கட்டிடத்தின் வழக்கு வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் விசாரணை. இது வந்து 2வது முறையா தள்ளி போடப்பட்ட வழக்கு. இப்போ லாஸ்ட் வீக் போட்டது வந்து தள்ளி போட்ட டேட். இப்போ திருப்பி இன்னொரு டேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நடந்துட்டு போகிற வழக்கு தான் அது. வந்து நீங்கள் இயரிங் போகிற நேரம் இயரிங்க தள்ளுபடி வைப்பாங்க. கடந்த 2 தடவை தள்ளி வச்சது தான் இப்போ அடுத்த இதுக்கு போயிருக்கு. அதுக்கு நம்ம விசாரணைகளுக்கு வந்து மோ கொடுத்து தான் ஆகணும். அதில் நம்ம பின்னு போக முடியாது. ஏன்னா கையில் பயம் இல்லாட்டி நாங்கள் ஏன் பயப்படணும், கட்டாயம் மோ கொடுத்து தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இவங்க வந்து சொன்ன குற்றச்சாட்டுகளை வந்து மட்டும் நிரூபிக்க பாருங்க. எங்களுக்கு அதுதான் தேவை. இப்ப நீங்களே சொல்றீங்க அரசாங்கம் பாரிய பொறுப்பு. அதைத்தான் நாங்கள் எங்களுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு பூசப்பட்ட சேர் அனைத்தையும் கழுவப்படும் இந்த அரசாங்கத்தால். அதுல எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகின்ற கேஸ்ன்னு சொன்னா ஈஸ்டர் அட்டாக், ரைட். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை செய்தது வந்து கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கு தான், ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காக செய்த ஒரு சூழ்ச்சி தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது பொதுவாக. அப்போ இப்போ இதில் வந்து இன்னும் பிரச்சனைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், அசாத் மௌலானா பிரான்ஸ்லேருந்து வாக்குமூலம் வழங்கியிருக்காரு. ராஜபக்சர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த இன்னும் பல குற்ற சம்பவங்களுக்கான ஆதாரம் அவரிடம் இருப்பதாக சொல்லப்படுது. அவருக்கு வாரண்ட் இருக்கு இல்லாமல்ல. ஆனால் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கினால் இலங்கைக்கு வந்து அந்த ஆதாரங்களை நான் சொல்ல தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது கொஞ்சம் ராஜபக்ச தலையீடியை ஏற்படுத்தும். தலையீடு இல்லை, நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு முடிவுக்கு வரணும். இது சும்மா ஒரு தேர்தல் காலத்துல பேசப்படுற ஒரு பேச்சு பொருளாயிடக்கூடாது. தஜுருடீனை பத்தி பேசுவாங்க, இல்லாட்டி இப்போ ஈஸ்டர் சண்டே அட்டாக்கை பத்தி பேசுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க இப்ப இந்த அரசாங்கம், இப்ப நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், இந்த அரசாங்கம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை சரி கூப்பிட்டு வர சொல்லுங்க, வந்து தனக்குரிய அவருக்குரிய இதை கொடுக்க சொல்லுங்க.
ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னு தெரியுமா, இது கொடுக்காம விட்டால் சும்மா அவரும் அங்கே இருந்துக்கிட்டு இல்லாட்டி இப்போ இந்த என்னது அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பிள்ளையான போய் மீட் பண்ணது. சரியா, அதை ஒரு பிரதான ஊடகத்தில் ஒரு 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 என்ன சொல்கிறது பிரேக்கிங் நியூஸாக அடிக்கிறாங்க. அது 2 வருஷம் 3 வருஷம் பழசான நியூஸ். அவ்வளவு பழைய நியூஸை பிரேக்கிங் நியூஸ் அடிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒரு கேம்பெயினை கொண்டு போகிறாங்க. ஆனால் அது அடித்தது மட்டும் இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம், இவர்கள் சென்று பிள்ளையானை சந்தித்து விட்டு சொன்னது வந்து கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து 1 வாரத்தில் நாங்கள் பிள்ளையானை வெளியெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் ஹைலைட் போகுது. அனைத்தும் வந்து ஒரு ஜெயிலரை பக்கத்தில் வச்சு தானே பேசியிருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் தானே. ஒரு ஆள் இல்லாமல், அரசாங்கத்தின் பிரதிநிதி ஒரு ஆள் இல்லாமல், அதாவது சிறைச்சாலை பிரதிநிதி ஒரு ஆள் இல்லாமல் பேச முடியாது. பக்கத்தில் வச்சு தானே பேசுனாங்க. ஏன் அசாத் மௌலானா வரைக்கும் ஃப்ரான்ஸ் வரைக்கும் போய் செலவழித்து செஞ்சீங்க? அவர் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருந்துருக்காங்க தானே இவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு. அப்போவே முடிஞ்சிருக்குமே. இதுக்கு மெனக்கெட்டு ஃப்ரான்ஸ் போய் இப்படி இவங்க நீங்கள் மக்களுடைய பணத்தை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி தேடுறதா இருந்தால் வேறு எதுமா தேடுங்க. மெனக்கெட்டு ஃப்ரான்ஸ் வரைக்கும் போய் இதையா நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க? இது இங்கே இருந்து இது சாதாரண ஒரு கிண்டர் கார்டன் லெவலில் ஒரு பிள்ளைகிட்ட போய் கேட்டாலும் இதுக்கு பதில் சொல்லும். இதுக்கா இவ்வளோ பெரிய விசாரணைகள்? அசாத் மௌலானா இங்கே வர சொல்லுங்கள். அது சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் பரவாயில்ல. மக்களுடைய உயிரை எடுத்து அரசை பிடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இல்லை, ராஜபக்ச அவர்களுக்கும் இல்லை. அதாவது ராஜபக்ச அதில் எந்த ஒரு இரத்தக்கரை இல்லை. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, ராஜபக்ச கைகளில் இந்த இரத்தக்கரையும் இல்லை. இது என்னது, எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களே வந்து நாங்கள் சாவுக்குழியில் போட்டு தான் இதெல்லாம் எடுக்கணுமா? அவசியமே இல்லை. அப்படி ஒரு தேவையான அரசாங்கமோ அப்படி ஒரு பதவி எங்களுக்கு அவசியமும் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு தலைவலி பிடிச்ச வேலையாகிட்டு. இதை விட்டால் இது நாங்கள் தான் இது செய்கிறதுக்கு நீங்கள் தான் இன்வெஸ்டிகேட் நல்லா ப்ராப்பராக செய்யுங்க. யார் நாங்களா எங்களுடைய கட்சியில் தேசிய பட்டியலில் இடம் கொடுத்தோம், போய் குண்டை போய் வெடிச்சவங்களோட அப்பாவுக்கு சொல்லுங்க. நாங்க அந்த விடுதலை செய்யப்பட்டது கோட்டாபய ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்தில். அவர் பிணையில விடுவிக்கப்பட்டார். இனி அவர் சம்பந்தம் அவர் அதுல நான் சொல்றேன். இப்ப அவரோட மகனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்காக நாங்க அதையும் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். அந்த அப்பாவுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா மகனுங்க 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சரியா, அப்போ அவங்கள நாங்கள இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவருக்கு சம்மந்தம் இல்லாட்டி இந்த சரியான ஒரு அது என்ன சொல்றது இன்வெஸ்டிகேஷன்ல அவர் தப்பு பண்ணாட்டி அவரை நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நேற்று பாருங்க, நேற்று பாருங்க முஜிபுர் ரஹ்மான் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு, இப்போ எதிர்கட்சியில் இருக்கிற பல பேர் சொல்லுவாங்க, இப்ராஹிம் 2 மகன்மார் குண்டு வெடிச்சுக்கிட்டு இறந்ததுக்கு வந்து இப்ராஹிம் காரணம் இல்லை, அது அவங்களுடைய தனிப்பட்ட வேலை. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இப்ராஹிம்னா ஜேவிபி அவர் தேசிய பட்டியல் இருந்தவர், அவங்க காரணம்னு முஜிபுர் ரஹ்மான் ஒரு நாளும் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். அந்த மாதிரி அசிங்கமான அரசியல் நான் செய்ய மாட்டேன்னு முஜிபுர் ரஹ்மான் ஒத்துக்கொள்றார். ஆனால் அப்படி ராஜபக்ச அது மறக்கிறார். அவர் சொல்றார் என்ன, இப்ராஹிம் முன்னுக்கு வச்சுட்டு இதுக்கு என்பிபி ஜேவிபி தான் காரணம், இந்த ஈஸ்டர் அட்டாக் செஞ்சது இவங்க தான், நாங்க வந்து இன்னார் தான் காரணம்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வராம அவர் எந்த இடத்துலயும் எங்களுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறியதே இல்லை. சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல சொன்னாரு. அது என்னன்னா, இந்த அவர் சொன்னது வந்து எங்களை விட நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவர்கிட்ட மகன் சம்மந்தப்பட்டிருக்காரு. இப்ப வீட்டில் ஒரே வீட்டில் தில்ஷா நீங்களும் நானும் இருக்கிறதா இருந்தால் நான் என்ன இப்போ செய்கிறேன்னு ஓரளவுக்கு நீங்கள் 100க்கு 100% தெரியாட்டியும் ஒரு 80-70% சார் உங்களுக்கு தெரியும் இவர் என்ன செய்கிறாரு, என்ன காலையில் சாப்பிட்டாருன்னு சார். அப்படி இருந்தால் தண்ட மகன்கள் 2 பேருக்கு செயற்பாடை வந்து ஒரு அப்பாவால் ஊகிக்க முடியாதது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துடணும். இது இப்படியே இவங்களுக்கு அரசியல் நேரம் ரைட் இந்த கேம்பெயின் பாக்ஸ் எடுங்க, பேசுங்க. அப்படி ஒரு கீழ்மட்டமான அரசியல் செயற்பாடை தான் நான் தற்போதைய அரசாங்கம் செய்கிறத எங்களால் தோண முடியுது. ரைட். இப்போது கிருஷ்ணராம் அவர்கள் ஒரு தமிழர், நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நிச்சயமாக கேட்டே ஆகணும். SLPP சம்பந்தமாக இந்த மே மாதம் வந்துட்டாலே, மே மாதம் 17, 18, 19ஆம் தேதி வந்துட்டாலே பொதுவாக தெரியும், இப்போ தமிழராக இருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல்ல, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறும். இப்போ அதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு வகையில் மே 18ஆம் தேதி நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மே 19ஆம் தேதி இராணுவ வெற்றி நிகழ்வும் செய்கிறாங்க, அதுவும் ஜனாதிபதியும் கலந்துக்கிறார். 2மே நடக்குது. ஆனால் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் அதிகமாக கேட்குறப்ப ராஜபக்சக்கள் தரப்பு கூட சொல்லுவாங்க, இந்த அரசாங்கம் டயஸ்போராக்களுடைய தேவைக்கு தான் இதெல்லாம் செய்யப்பட்டு வேடிக்கை பார்க்குது, முள்ளிவாய்க்காலில் தீவிரவாதிகளைத்தான் நினைவுபடுத்துகிறார்கள், இந்த கதையும் வருது. ஒரு தமிழராக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? டில்ஷான் அவர்களே, எங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களோட கடைசி ஆட்சி காலத்துலேயும் சரி, கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் வந்த காலத்தில் இந்த நினைவேந்தல்கள் நடந்திருக்கு, நடக்காமல் இல்லை.
நீங்கள் பின்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதுக்கு தடை விதித்ததும் இல்லை. எங்களை பொறுத்தளவில் யுத்தத்தால் இறந்தவர்களை வந்து நினைவு கூறுவது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது எங்களுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அவர்கள் சொன்னது தான். யுத்தத்தால் இறந்தவர்களுடைய குடும்பஸ்தவர்களுக்கு அதை நினைவேந்திரத்துக்கு உரிமை எல்லாருமே இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் அதே வந்து நாங்கள் எதிர்காலத்தில் சொல்லிக்கிட்டே இப்போ நாங்கள் அதை மறக்கப்படணும். எங்களுடைய காலத்துலேயும் இந்த நினைவேந்தல்கள் நடந்துச்சு. நிறைய கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இப்போ 5 பேர் எடுத்தால் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் வைக்கல. அது டில்ஷான், ஒரு சிலர் வந்து இன்னியும் வந்து இப்போ நீங்கள் டு பி ஃப்ராங்காக பேசுவோமே, என்னுடைய மாவட்டத்தை எடுங்க, மலையகத்தில் வந்து இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவரே வந்து சொல்கிறாரு, இந்தியா வம்சாவளிகளாக வந்த தமிழர்கள் மலேசியா போனாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா போனாங்க, மொரிஷியஸ் போனாங்க, வட அமெரிக்காவுக்கும் போனாங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. எங்களுடைய நாட்டு மக்கள் மட்டும் இவ்வளவு ரொம்ப அடிமட்டத்தில் இருக்காங்க. அப்போ இதுக்கு யார் மெயினாக இருக்கணும்? என்னை பொறுத்தளவில் அந்த காலத்தில் வந்து ஆட்சி செய்த அனைத்து ஆட்சியாளர்களும், அதை தவிர இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு? ஒரு இந்தியன் எம்பசி இங்கே இந்திய உயர்ஸ்தானிகராக இங்கே இருக்காங்க, அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த பின்னடைவுக்கு இந்திய அரசாங்கமும் சரி, இந்திய உயர்ஸ்தானிகமும் சரி பெரிய காரணமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அங்கேருந்து வந்த மக்களுடைய இதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு முடியலை. அவங்களும் அப்படி பார்த்தா ஃபெயில். சரியா, அங்கே இருக்கிற மக்கள், நான் இதுக்கு முதல்ல ஒரு பேட்டியில் சொன்னது, சின்ன பிள்ளைங்க வந்து, அதாவது தோட்டப்புறத்தில் இருக்க தமிழ் மக்கள் வந்து, தமிழ் பிள்ளைகள் வந்து போசாக்கு குறைபாடாக இருக்காங்க. அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் அவங்க வந்து மாமிச உணவு சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அப்போ அந்தளவுக்கு வாரத்துக்கு அந்த மாவட்டத்தில் அரசியல் செய்த அரசியல் கட்சிகள், அவங்களுடைய மேட்டுக்குடித்தனமான அரசியல் கட்சிகளும் சரி, அவர்கள் இதில் பெருசாக பேசுவாங்களே, அதில் இருக்க பிரதான கட்சிகள் சொல்லுவாங்களே, இந்திய அரசாங்கமே நம்ம கையில் தான் இருக்குது, நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் என்ன வேணாலும் பேசலாம். இப்போ மாதத்துக்கு ஒருக்கா இந்தியன் எம்பசிக்கு போய் அம்பாசிடரை போய் மீட் பண்ணிட்டு வருவாங்க. மீட் பண்ணி என்னத்தை பேசுனாங்க? இந்த மக்கள்கிட்ட செயற்பாடை வந்து அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி இந்த நிலைமை வருமா? மலேசியாவில் இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி அடைஞ்சிருந்தா ஏன் நம்மளால் முடியலை? இந்திய அரசாங்கத்தில் ஏதோ ஒரு மாகாணத்தில் இருக்கிற சாதாரண மனுஷன் கொடுக்குற ஒரு டேக்ஸில் வர காசில் இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு வீடு கட்டி கொடுக்குது. போய் பாருங்களேன், இந்தியன் அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடில் அதுக்கு அந்த அரசாங்கமும் பங்கு இருக்குது. எவ்வளோ ஸ்டாண்டர்டில் கட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சிலர் நானும் என் பக்கத்தில் போய் பார்த்தேன், வீடு இருக்குது, டாய்லெட் கட்டி ஃபுல்லாக முடிச்சில்ல. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு வந்து எங்களுக்கு இது சொல்லலை சார், எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, அண்ணன் இது வந்து நீங்களே கரண்ட் தண்ணி பில்லெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சாதாரணமாக ஒரு கரண்ட் மின்சார வசதியோ அல்லது நீர் வசதியோ எடுக்கிறதுக்கு இப்போது சாதாரணமாக இந்த 2 செய்கிறதா இருந்தாலும் 50,000க்கு மேலே அரசாங்க சார்ஜஸே வரும். சாதாரண ஒரு மக்கள் அதனால் என்ன முடியும்? நிதி உதவியில் செய்கிற வீடுங்களுக்கு நடந்த இன்னொரு கதையை சொல்கிறேன். அங்கே ஏரியாவில் இருப்பாங்க, இப்போ எஸ்டேட்டில் இருக்கிறவங்களோட வீட்டிலலாம் ஆம்பளைங்களெலாம் வர சொல்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ டிவிஷன் லோவர் டிவிஷன் இருக்கும். அப்போ டிவிஷனுங்களுக்கெல்லாம் சில நேரம் வாகனங்களால் போக முடியாது, ஒரு டிராக்டரால் மட்டும் போகக்கூடிய சூழ்நிலை தான் மலையகத்தில் இருக்குது. இவங்க இந்த வீடு கட்டக்கூடிய சாமான்கள்லாம் கொண்டு வர நேரம் இவங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேபர்ஸாக யூஸ் பண்ணிக்கொள்கிறாங்க. அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, தங்கட வீடை தானே கட்டுறாங்க, நாங்கள் உதவி செய்வோம். ஆனால் நீ வீடை கட்டுறதுக்கு ஃபுல் பட்ஜெட் கொடுக்குற எல்லாத்துக்கும் சேர்த்து தான், இங்கே இருக்க சாமான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நீங்கள் சாமான் கொடுக்குறீங்க, பட்ஜெட் கொடுக்குறீங்க. அப்போ அந்த காசெல்லாம் யார்கிட்ட வயிற்றுக்கு போகுது? ஸோ அந்த ஒரு நிலைமை தான் மலையகத்தில் இருக்குது. எங்களுடைய இதுக்கு மேலேயும் வந்து எங்களுடைய மலையக மக்களாகட்டும் சரி, இந்த மேட்டுக்குடி அரசியல் செய்கிற இந்த மாவட்ட ரீதியாக இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, இல்லாட்டி அவங்க வந்து இந்திய அரசாங்கத்துடைய பெரிய கைப்புள்ளிகள், நாங்கள் என்ன செஞ்சாலும் செய்ய முடியும் சொல்கிற இந்த வீண் பேச்சுகளை நம்பி இருக்கிறத விட யதார்த்தத்தை நம்பி எங்களுக்கு இப்போ எங்களுடைய தேசிய அமைப்பாளர் எப்பயும் சொல்கிறது ஒன்று தான், ராம் நீங்கள் ஏரியாவுக்கு போங்க, வேலை செய்யும். நாங்கள் இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியை நம்பி இருக்கக்கூடாது. எங்களுக்கு அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போச்சு. ஏன்னா நாங்கள் இது நாள் வரைக்கும் அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கிற நேரமே சொல்லுவாங்களாம், தமிழர்கள், அதாவது எங்களுடைய தமிழ் ஏரியாவுக்கு நீங்கள் வராதிங்க. நாங்கள் இப்போ மலையகத்தை எடுத்திங்கன்னா, மலையகத்தில் கால்வாசி வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்கிற ஏரியா, ஒரு சிலர் சிங்கள மக்கள் இருக்கிற ஏரியா. அப்போ அதை பொறுத்து இவங்க பிரித்து கொள்வாங்க. நீங்கள் அந்த பக்கம் ஏன்னா நாங்கள் இந்த பக்கம் வர மாட்டோம், அந்த மாதிரி பேசி வச்சு தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. இந்த அரசியலை தப்பு என்ன பொறுத்தளவில்.
அப்போ இப்படி போனால் எந்த அளவுக்கு இந்த மலையக மக்களை காப்பாற்ற முடியும்? ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய தேசிய அமைப்பாளர் கூறியபடி நாம் எங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ நாங்கள் கூட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட நாங்கள் செய்கிறோம். அது கூட அங்கே பேசக்கூடிய விஷயம் தான். படிப்பை பற்றி அநியாயம் சொல்ல இயலாது. மலையகம் வந்து இப்போ கல்வி வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. ஆரம்பத்தில் மாதிரியில் இப்போ எங்களோட சமூகம் வந்து என்னது யூனிவர்சிட்டி போகிற ரேங்க்கும் சரி, செலக்ட் ஆகிற ரேங்க்கும் சரி பயங்கரமாக போயிட்டுருக்குது. அதை நினச்சி பெருமையாக இருக்குது. ஆனால் அதுக்கும் வந்து அந்த மாவட்டத்தில் இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு நான் புரியலை. அது கல்வி சமூகம் தானே படித்து வருது. இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் மலையகத்தில் கேம்பஸ் ஒன்று கொண்டு வரணும். இவங்க எப்போ பேசி முடிப்பாங்க? தன்னுடைய மனைவிக்கு ஊர்ல ஆட்சி வைக்கிற அளவுக்கு அறிவு இருந்தவருக்கு, சரியா, அந்த ஊருக்குள்ள நுழையிற நேரம் ஊர் நுழைவாயில் ஒன்று இருக்கும் தானே, நுழைவாயில் தன்னுடைய மனைவிட பேர்ல கட்ட தெரிஞ்ச மனுஷனுக்கு ஒரு கேம்பஸ் கட்டுறதுக்கு இது ஒரு இவ்வளவு நாளா அப்பா மகன் பேரன் வரைக்கும் வந்துட்டாங்க. இவங்களோட அரசியலை பாருங்க. அப்ப கொஞ்சம் இவங்களோட அரசியலை பார்த்தா நம்ம பேசக்குள்ள மலையகம் பின்தங்கி இருக்கிறதுக்கு இவங்களுடைய காரணம் தான். இவங்க மேட்டுக்குடி அரசியல், இவங்களோட அரசியல் வந்து மேட்டுக்குடி அரசியல். அங்கே என்னமோ மக்கள் இவங்க என்னமோ ஜமீன்தார் குடும்பம் மாதிரியும், இவங்க எங்களுடைய மக்கள் எல்லாம் வந்து என்னமோ கொத்தடிமைகள் மாதிரி நினைக்கிறதுனால தான் இவங்க இந்த அளவுக்கு. எங்களுடைய இதில் அப்படி அவர்களுடைய நடந்த நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்கும். அவங்க போனா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுங்களை பேச போனா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனா அட்லீஸ்ட் இப்படி பேசுவோமே, அது நிறைய இடத்துல நிறைய பேர் கண்டு சொன்னது கூட தான். தமிழ் மக்கள் இருக்கிற ஒரு எஸ்டேட்டுக்கு போய் ஒரு வாய் தண்ணி குடிப்பாங்களான்னு கேட்டு சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் அவங்க யாராவது ஒரு ஆள் கையில் தண்ணி போத்தலோட போவாங்களோலையே, வீட்டில் போய் ஒரு தண்ணி குடிப்பாங்களா ஒரு கிளாஸ் எடுத்து? அந்த அளவு மேட்டு குடித்தானே இருக்கு அவனுங்கிட்ட. இப்போ அதனால அவங்கள பற்றி அவங்கள ஒரு கூட்டணி ஆட்சியாக எங்களுடைய அரசாங்கத்தில் இருந்ததை நினச்சி நாங்கள் அவமானப்படுறோம். அதை கூட நான் எங்களோட தேசிய அமைப்பாளர் சொல்லியிருக்கேன். இவர் வந்து எங்களோட கட்சியிலேருந்து கலண்டி போயிட்டு முதல்ல கொட்டக்கலையில் மீட்டிங்கில் வந்து என்ன சொன்னார், இன்றுடன் நாங்கள் ராஜபக்ச அவர்களை தலைமுழுகிறோம்னு சொன்னார். சரியா, எங்களுக்கு திருப்பி மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கிற நேரம் ஊமை கும்பிடு போட்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு திரும்ப. ஆனால் அது திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் அப்படி நீ ஊமை கும்பிடு போட்டாலும் பரவாயில்ல, எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்தி நடந்தால் பரவாயில்ல. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன பொறுத்தளவில் அதுக்கு சரியான. கிருஷ்ணாம் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த அரசாங்கம் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கென்று அதிகரிச்சதை காணக்கூடியதாக இருந்தது. டில்ஷான், அதில் என்ன பிரச்சனைனா அது வந்து ப்ராக்டிக்கலும் இல்லை. அதை எப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காது. ஒரு அரசாங்கமாக இருந்து கம்பெனிஸோட பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லாத பேச்சு தானே இது. நீங்கள் அரசாங்கத்தில் கொடுக்குறீங்க. என்ன தேயிலை துறை என்ன அவ்வளவு லொஸ்ல போய்கிட்டு இருக்குது? போய் பாருங்களேன், எவ்வளவு 5000 ஏக்கர் உள்ள தேயிலை தோட்டத்தை வெறும் சொச்ச மிச்சத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட வாங்கியிருப்பாங்க. கம்பெனிகள் எது லாஸில் போகுது சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிற அத்தனை கம்பெனிஸ் ஒரு 12-13 கம்பெனிஸ் இருக்குது. எது லாஸில் போகுது? இல்லை இப்போ வரைக்கும் டில்ஷான் இந்த தேயிலை ஆக்ஷன் வந்து டாலரில் போகுது. சரியா, கூட ஆக்ஷன் எங்கே நடக்குது? தேயிலே வளராத துபாயில் நடக்குது மோஸ்ட்லி ஆக்ஷன்ஸ். அப்போ என்ன இப்பையும் டாலர் என்ன வீழ்ச்சி அடைஞ்சா இருக்குது? வீழ்ச்சி அடைஞ்ச காலத்தை சொல்லுங்கள் டாலர். அப்போ எப்படி நஷ்டமடைன்னு சொல்ல முடியும்? இவங்களுக்கு அரசாங்கத்தில் அது சரியாக கம்பெனிகளோட பேசி நீங்கள் உங்களோட ஸ்டாஃபுக்கு அதாவது உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு சரியான அமௌண்ட்டை கொடுக்குறது இல்லை. என்ன பிரச்சனை இருக்குது? மற்றது அங்கே கம்பெனியில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற மேனேஜரும் ஒரு தொழிலாளர் தான். தேயிலை பறிக்கிற எங்களுடைய தமிழ் சமூகம் ஒரு தொழிலாளர். 2 பேருக்கு ஒரு சமம் தான். சமனான வேலை தான் சமனானா அவங்க 2 பேரும் தொழிலாளர்கள் தான். அவங்களுடைய சம்பள பிரச்சனையை கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அதை சரியாக பார்த்து இவங்களுக்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இவங்க ஏன் அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களை வச்சு பயப்படாமல். ஏன்னா இவங்களுக்காக பேசக்கூடிய ஆக்களும் இல்லை, யாரும் முன் வரத்துக்கும் இல்லை. ஏன்னா மலையகத்தில் அரசியல் பண்ணுறவங்க அதே ஊமை கும்பிட போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ரைட். ஆகவே இன்று நாங்கள் நினைக்கிறேன் 30 நிமிடங்களுக்கும் மேலதிகமாகவே பேசியிருக்கோம். நிச்சயமாக நிறைய தகவல்கள் உங்களுக்கு இதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இன்று எங்களுடைய நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்து
இவ்வளவு பல விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் திரு கருப்பையா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர்காண நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசியருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.